ஓம் சாந்தி. 28/6/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார்? சங்கதோஷத்தில். பாபா சொல்றாரு, குழந்தைகள் கெட்ட சகவாசத்திலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகள் சங்கதோஷம் அல்லது கெட்ட சகவாசத்திலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். இரண்டாவது கேள்வி: பதீத பாவன் தந்தையின் பாகம் என்ன? பதீத பாவனர் தந்தையின் பாற்று அல்லது பாகம் என்ன? 21 பிறவிகளுக்கு ஆத்மாவை தூய்மையாக்கும் பாகம் பதீத பாவனர் தந்தையினுடையது ஆகும். பாபாவனுடைய பாற்று என்ன? 21 பிறவிகளுக்கு ஆத்மாவை தூய்மையாகும் ஒரு பாகம் பதீத பாவனர் தந்தையினுடையதாகும். மூன்றாவது கேள்வி: ஸ்ரீமத் மூலம் என்னவாக ஆகிறோம்? ஸ்ரீமத் மூலமாக நாம் உயர்ந்தவர்களாக, அதாவது பிராமண நிலையிலிருந்து தேவதை ஆகிறோம். நாலாவது கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு நான் துக்கம் கொடுப்பதில்லை என்பதை எப்படி புரிய வைக்கிறார்? தந்தை குழந்தைகளுக்கு நான் துக்கம் கொடுப்பதில்லை என்பதை எப்படி புரிய வைக்கிறார்? பாபா சொல்றாரு, துக்கம் என்றால் தண்டனை. துக்கம்னாலே தண்டனை. ஒன்று ராவணன் உங்களுக்கு துக்கம் கொடுக்கின்றான். ரெண்டாவது மற்றொன்று, பிறகு கர்ப்ப சிறையில் தர்மராஜ் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். செய்த பாவங்களை சாட்சாத்காரம் செய்து விடுகிறார். நான் துக்கம் கொடுப்பதில்லை என்று தந்தை புரிய வைக்கின்றார். அஞ்சாவது கேள்வி: எப்பொழுது தோற்றத்தில் ஆன்மீக ஜொலிப்பு தென்படும்? சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்தில் தூய்மையின் தாரணையாகும் போது தோற்றத்தில் ஆன்மீக ஜொலிப்பு தென்படும். சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்தில் தூய்மையை தாரணையாகும் போது தோற்றத்தில் ஆன்மீக ஜொலிப்பு தென்படும். ஆறாவது கேள்வி: எந்த வரதானம் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஆகும்? பாபா சொல்றாரு, எந்த வரதானம் பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம்? ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி மற்றும் ஆன்மீக திருஷ்டியின் வரதானம் ஜென்மம் எடுத்ததுமே கிடைத்து விடுகிறது. இந்த வரதானம்தான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஆகும். ஏழாவது கேள்வி: தெய்வீக புத்தியின் நன்மைகள் என்ன? தெய்வீக புத்தி இருக்குன்னா நன்மைகள் என்ன? பாபா சொல்ல, தெய்வீக புத்தியின் மூலம் யதார்த்த நிர்ணயம், தெய்வீக புத்தியின் மூலம் யதார்த்த நிர்ணயம் செய்வதால் சுயம், சேவை, சம்பந்தம், தொடர்பு யதார்த்தமாக சக்திசாலியாக ஆகிவிடும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், இனிமையான டேஷ் செல்வதற்காக மிக மிக டேஷ் ஆக வேண்டும். இனிமையான இல்லம் செல்வதற்காக, இனிமையான வீட்டிற்கு செல்வதற்காக மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்வீட் ஹோமுக்கு போகணுன்னா மிக மிக ஸ்வீட் ஆகும். ரெண்டாவது, சத்தியுகத்தில் டேஷ் என்ற விஷயமே இருக்காது.
சத்தியுகத்தில் களைப்பின் விஷயமே இருக்காது. சத்தியுகத்தில் யாரும் என்ன ஆக மாட்டாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. களைப்பிற்கான விஷயமே இருக்காது. மூன்றாவது, ஆன்மீக திருஷ்டி மூலம் டேஷ் மற்றும் டேஷ் தானாகவே மாறிவிடும். ஆன்மீக திருஷ்டியின் மூலம் உள் உணர்வு மற்றும் செயல் தானாகவே மாறிவிடும். நான்காவது, குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் ஆகியுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் ஆகியுள்ளீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகியுள்ளீர்கள். அஞ்சாவது, பிராமண வர்ணமே டேஷ் வர்ணமாகும். தேவதா வர்ணம். பிராமண வர்ணமே ஈஸ்வரிய வர்ணமாகும். ஆறாவது, இப்பொழுது டேஷ் ஆவதற்காக டேஷ் படிப்புகளை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது டேஷ் ஆவதற்காக டேஷ் படிப்பினைகளை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆவதற்காக பரம ஆசிரியரின் படிப்பினைகளை தாரணை செய்ய வேண்டும். புண்ணிய ஆத்மாவதற்காக பரம டீச்சர் படிப்பினைகளை, பரம ஆசிரியர் நமக்கு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ படிப்பினை சொல்லிக் கொடுக்குறார், அதை தாரணை செய்ய வேண்டும். ஏழாவது, மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நிந்தனை செய்பவர்களையும் டேஷ் என்று நினைப்பார்கள். மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நிந்தனை செய்பவர்களையும் நண்பன் என்று நினைப்பார்கள். தன்னுடைய நண்பன், நம்முடைய நண்பன் இல்லையா? மரியாதை செய்யக்கூடிய யாரெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க நிந்தனை செய்ய கூட நம்முடைய நண்பன் என்று நினைப்பார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.